Good morning. Welcome to Pyramid Advisory YouTube channel. Very interesting day today because நம்ம வந்து 11,500 வந்து ஒரு லெவலு அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் தெரியும் அது வந்து ஃபிபனாச்சி லெவல் அது நம்ம டார்கெட் ஒன் ஆஃப் த டார்கெட்ஸ் அது. ஸோ அந்த ரேஞ்ச் வந்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி மார்க்கெட் பற்றி பார்க்கலாம், அதை பற்றி அப்புறம் பேசலாம். 11,513 ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்க வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக வீக்காக தான் இருக்கும். 23 advances, 26 declines. Okay, Nifty on the 11,500 is going to be a very big resistance. Okay, it may take multiple time to attempts to cross into the நம்ம அபிப்பிராயம்னா ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது, அதை நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். 11,000 to 11,500 இது ஆப்ஷன் டேட்டா பேஸ் பண்ணி சொல்கிறது. ஜென்ரலி ஆப்ஷன் டேட்டா பேஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் சொன்னோம்னாக்கா அந்த ரேஞ்ச் வந்து 90% ஸ்டிக் ஆகும். அந்த இப்போ 11,500 போச்சுன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஃப்ரெஷ் லாங்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 11,000 கிட்ட போனால் தைரியமாக இருக்கணும், இதுதான் அதோடைய மீனிங்கு. ஸோ அதனால் மார்க்கெட் இப்போ வந்து ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடாது, இப்போ வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஏன்னா இந்த டாப் எண்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் கீழே வரும், இங்கேருந்து கீழே வர வாய்ப்புகள் தான் அதிகம். பட் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மல் 100, 200, 300 பாயிண்ட் வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். நவ் லெட்ஸ் லுக் அட் மார்க்கெட் ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஓப்பன் ப்ரைஸ் கீழே மார்க்கெட் ட்ரேடாக வீக்காக தான் இருக்கும், 99%. ஸோ வால்யூம் ட்ரேட் வால்யூம் 20,000 crores. யூஸ்வலாக 19,000, ஐ திங்க் நேற்று கூட அவளுக்கு 19 தான் இருந்தது நினைக்கிறேன். ஓகே, ஸோ சேம் 916 advances broad market, 778 declines. ஓகே, now we look at top 10 gainers in Nifty 50ல. ஸோ IndusInd Bank 2% up, SBI 2% up, 205 மேலே போயிடுச்சு. நம்ம சொன்னோம் வாய் முகூர்த்தம் மேலே போய் வாய் முகூர்த்தம்னா ரிவர்ஸ் முகூர்த்தம். இது 200 தாண்டதுக்கு முக்கரான்னு போனோம். அவனும் ஐடிசியும் ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், டாடா மோட்டர்ஸ், எம்என்எம், என்டிபிசி. ஓகே, வேறு யார் லூசிங் சைடில் இருக்காங்க? அதானி போர்ட்ஸ், இன்ஃப்ராடெல், ஸ்ரீ சிமெண்ட், யூபிஎல், ஹெச்எல் டெக், ஜீல், பவர் கிரிட், அல்ட்ராசிமெண்ட், பஜாஜ். இட் டஸ் நாட் மீன் எனி திங். இன்றைக்கி இவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதான் மீனிங்கு. ஸோ நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் பார்ப்போம். நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் இதை பேஸ் பண்ணி எதாவது முடிவு எடுக்கலாம். திஸ் ஸ்க்ரீன் இஸ் மெயின்லி வந்து இது வந்து நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா, இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது இட் வில் ரிஃப்ளெக்ட் இது டாப் இது வால்யூமில் வரும் இல்லை வேல்யூவில் வரும். ஓகே, ஸோ வால்யூம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்பிஐ வந்து கன்சிஸ்டண்டாக வால்யூம் வந்துருக்கு, நம்ம இக்னோர் பண்ணலாம். ஐடியாவும் வால்யூம்லேயே இருக்குது, இக்னோர் பண்ணலாம். எஸ்பிஐ வால்யூம் போட்டிருக்காங்க இன்றைக்கி மறுபடியும். ஓகே, 3 crores இப்போ நேற்று. ஸோ டாப் வால்யூம்ன்றது வேறு. ஓகே, அதில் அவனுடைய ப்ரீவியஸ் டே வால்யூம் கூட கம்பேர் பண்ணலாம் நம்ம. இது 6 crores இது வால்யூம். இது வாரம் 6 crores, 3 crores, 6 crores. ஓகே, இந்த 6 crores லோ ரொம்ப 197 கீழே க்ளோஸ் பண்ணாலும் ரொம்ப டேஞ்சர். ஓகே, திஸ் வாட் இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 crores இருக்குது வால்யூம். டேட் வந்து 28. ஓகே, இங்கே டேட் வரும் பாருங்கள். இந்த வால்யூம் 6 crores 28 அன்றைக்கி. நெக்ஸ்ட் டே 5 crores, இன்றைக்கி வந்து 3 crores இருக்கா. ஸோ இப்போதைக்கு நம்ம ரெலவெண்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து எஸ்பிஐயில் லாங் எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் 197.65 அது கீழே க்ளோஸ் பண்ணால் நம்ம எஸ்கேப் ஆகிடணும், அதான் சிஸ்டம். இல்லை இந்த வால்யூம் 15 crores, இந்த லோ 194.60. ஐ திங்க் வி டிட் ஒன். நம்ம வந்து ஒரு ட்ரேட் பெண்டிங் நினைக்கிறேன். லோ பிக். ஓகே, நான் இதில் போட்டேன்னு தெரியல, அந்த செக் அண்ட் லெட் யூ நோ. I'm sorry. Oh God, I'm a little confused. It's going all over. Okay, so SBI is looks like a buy with this, in the lower stop loss. So இப்போ இருக்கிற ட்ரேட் ஆகிறது வந்து 205. இதுதான் ஸ்டாப் லாஸ். ஃப்ரம் வேறு எவ்வளோ போகும் நம்மளுக்கு தெரியாது, பட் இட்ஸ் அ பை சிக்னல். இந்த வால்யூம் பேஸ் பண்ணி. ஓகே, இந்த வால்யூம் லோ பிரேக் ஆனால் இந்த வால்யூம்லேயே பை தான். இந்த வால்யூம் லோ பிரேக் ஆனால் நம்ம டேஞ்சர். ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு ட்ரெண்ட் தெரியுது. எல்ஐசி புதுசாக இன்றைக்கி எல்ஐசி வந்திருக்கு.
புதுசாக வரதுன்னா பார்க்கணும் நம்ம இதில் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்கேயோ இருப்பாருங்க, இது கேப் அப்பில் இருக்குது, இது பிரேக்கவே மாதிரி தெரியுது. ஸோ இந்த லோ இது 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 ட்ரேடட் குவான்டிட்டி 37 lakhs. இங்கே வந்து ட்ரேடட் குவான்டிட்டி தெரியும் பாருங்கள், 37 lakhs ட்ரேடட் குவான்டிட்டி. இது பாருங்கள் 2.5 crores. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட்டாக இருந்தாக்கா இந்த இந்த இது நல்ல வால்யூமில் போன தொட்டு இப்போ வந்து இந்த லோ தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். வால்யூம்லேயே க்ளோஸ் ஆனாலும் லோ வந்து 285, ஹை வந்து 300 க்ளோஸ். ஓகே 309. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் இம்பார்ட்டன்ட். இந்த லோ கீழே இந்த லோ கீழே க்ளோஸ் பண்ணால் வீக் இனிமேல். இஸ் ஹையஸ்ட் வால்யூம் ஸோ ஃபார். எல்ஐசி வந்து டாடா பவர் பார்க்குறது வெரி ஹியூஜ் கேபிட்டல். அதெல்லாம் ஒர்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு பல வருஷமாக அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. டாடா மோட்டர்ஸ் ஆல்ரெடி ரெகுலராக வரது தான் அது. என்டிபிசி அகெயின் என்டிபிசி டாடா பவர் செயல்லாம் வாங்காதீங்க, கிட்டே போகாதீங்க. இது ரீட்டைல் ஸ்டாக்கே கிடையாது. பேங்க் ஆஃப் பரோடா 49 காட்டு. ஆர்பிஎல் பேங்க் இன்றைக்கி வால்யூம் இருக்குது பார்க்கலான்ட்டு. ஆர்பிஎல் பேங்க் அண்ட் பந்தன் பேங்க் and IDFC Bank are stocks to watch. So இது பாருங்கள் 70 lakhs வால்யூம், இன்றைக்கி 1.78 crores. ஸோ சம்திங் இஸ் ப்ரூவிங். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இது பாருங்கள் சார்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஈஸியஸ்ட் சிஸ்டம். 2 crores ட்ரேடட் குவான்டிட்டி. இங்கே பாருங்கள் 7 crores லோ வந்து 171.40 171.40 லோ. அந்த லோ பிரேக் ஆகக்கூடாது. இங்கே கூட 173 ரிவர்ஸ் ஆகிட்டான். ஓகே 173 ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் ட்ரேட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் வால்யூம்ஸ். திஸ் இஸ் வால்யூம் பேஸ்ட் ட்ரேடர். ஸோ இஃப் யூ பை ஆர்பிசி ஆல் திஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ். அப்படின்னா இது வந்து பெரிய மூவ்மெண்ட்டில் நாம் இப்போ நீங்கள் இது ட்ரேட் பண்ண 8% ப்ளே பண்ணோம், அவ்வளோதான். 7 to 8% ப்ளே பண்ணால் உங்களுக்கு வில் மேக் மணி. ஓகே திஸ் இஸ் எஜுகேஷனல் வீடியோ. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸோ ஆர்பிஎல் பேங்க், இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம ஆல்ரெடி பறந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம் நிறைய. ஸோ அதான் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் டுடே. வேல்யூவில் பார்க்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது, எல்ஐசி இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, ஐஷர் மோட்டர்ஸ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஆப்ஷன் டேட்டா பார்க்க டாப் எண்ட் ரேஞ்சில் இருக்கான். இங்கேருந்து மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது லூப்பின் புதுசாக வந்துட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே பியூட்டிஃபுல். ஓகே ஸோ இங்கே இந்த வால்யூம் பாருங்கள் 24 lakhs. இந்த வால்யூம் 2.68 crores. இந்த லோ வந்து 932. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா லூப் என்ன 932 ஸ்டாப் லாஸ். அவர் ரிஸ்க் எடுக்க முடியுமா? உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியாது, கிட்டே போகாதீங்க. இல்லை 932 இல்லை பண்ணலன்னா வெயிட் பண்ணுங்க. 932 கீழே கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணால் நீங்கள் டேக்கலாம். ஓகே இது வந்து எஜுகேஷன் வீடியோ. திஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அதாவது சிறுக நிறைய எடுக்கலாம் மார்க்கெட்லேருந்து. ஜாக்பாட் ட்ரேட் எடுக்கணும்னா ஒரு 10 வருஷம் மார்க்கெட்லேருந்து ஜாக்பாட் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் அகெயின் வால்யூமில் காட்டுது. ரிலையன்ஸ் ஒரு பார்த்துக்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் நீங்கள் நிறைய வருது. ஸோ ஓகே இண்டஸ்இண்ட் பேங்க் 64 lakhs வால்யூமு. நேற்று 1 crore 48. பார்த்துங்க 64 lakhs 1 crore 48. 1 crore 48 வால்யூம் லோ வந்து 516. ஓகே இப்போ நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க் லாங் எடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 516. ஓகே இல்லை எனக்கு ஓகே நான் வந்து 3%ல் வந்து ஐ வாண்ட் ஸ்டாப் லாஸ் 3%னா 3% வச்சுட்டு அது கீழே போட்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தீஸ் ஆர் இப்போ நம்ம பேசுறதுலாம் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ் தான். ஓகே ஸ்போர்ட்டுக்கு தான் ப்ளே பண்ணுறது. இந்த ட்ரேட் வந்து 6 to 8% உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே நீங்கள் அது பட் யூ மஸ்ட் பி லைக் ஹண்டர். நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வாங்கணும். நம்ம அர்ஜென்ட்டாக வாங்கக்கூடாது. நீங்கள் இன்னும் நல்லதாக நிறைய கிடைக்குது. யூஸ்வலாக நிறைய மாட்டாது. ஓகே நான் 52 stocks, 52 week high, 97 stocks, 52 weekல 4 stocks. Okay, now look at
மார்க்கெட் டேட்டாவில் போயிட்டு ப்ராட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து திஸ் இஸ் த வே என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் தான் இந்த மார்க்கெட் எப்படி தான் அனலைஸ் பண்ணுவேன் டெய்லி. சும்மா ஒரு வியூக்காக தான், லாங் டேர்ம் வியூ வேறு, இது டுடேஸ் வியூ வேறு. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டுக்காக இன்றைக்கி டெஃபினட்டாக மார்க்கெட் வீக் தான். ஏன்னா ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்குது அண்ட் 11,500 டாப் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச். ஓகே, ஸோ அதனால் இப்போ இது நான் சொல்கிறது தயவுசெய்து ஃபியூச்சர்ஸில் போய் ஷார்ட்லாம் அடிச்சிடாதீங்க. இது எஜுகேஷனல் வீடியோ தான், ஷார்ட்டுக்கெலாம் கிடையாது. தயவுசெய்து ஃபியூச்சர் நான் எனக்கு ஃபியூச்சர் சம்மந்தமே கிடையாது. ஓகே, மார்க்கெட் பாருங்கள் 0.7 மைனஸ், ஸ்மால் அண்ட் மிட் கேப் 0.4 ப்ளஸ், வேறு யாரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? இல்லை, வேறு என்ன. ஸோ பேங்க் நிஃப்டி எங்கே இருக்கா? பேங்க் நிஃப்டி 22,973 ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட தான் இருக்கிறா. ஸோ பேங்க் நிஃப்டி வீக்கான நிஃப்டியும் கூட கொண்டு போயிடும். ஸோ பட் வெறும் நிஃப்டியே பார்க்காதீங்க. இந்த பர்பஸ் இஸ் நிஃப்டி மார்க்கெட் கிடையாது. நிஃப்டி 50 ஸ்டாக் தான், அண்ட் மேலே அது தவிர 5000 ஸ்டாக் இருக்குது. ஸோ அதை பார்த்து ஏமாறாதீங்க. நிஃப்டியை வச்சு நம்மளை ஏமாற்றுவாங்க. ஸோ 0.4 ஆட்டோ ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி. வேறு என்ன இருக்குது? பிஎஸ்யூ பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் நிஃப்டி வீக்கர் தான், பிஎஸ்யூ பேங்க் இப்போ 1.08. ஸோ இன்றைக்கி பிஎஸ்யூ பேங்க்கில் ஆக்ஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் பிஎஸ்யூ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்ஷன் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்றைக்கி மார்னிங் ஏதோ கனரா பேங்க் கூட மேலே இருந்தது நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் பிஎஸ்யூ பேங்க் பாருங்கள், ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஸோ இட்ஸ் an இண்டிகேஷன் அண்ட் nothing more to say. I think I hope this video is useful. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. I will try to give as much quality as possible. First and foremost, it is an educational initiative of Pyramid Advisory Services. Okay, purpose is investor education, retail investor focus பண்ணி பண்ணுறோம். மார்க்கெட்டில் வந்து இப்போ நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா இருட்டில் ஒரு டார்ச் லைட் மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம இருட்டில் போவோம். இந்த டார்ச் லைட் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் அதுவே டியூப் லைட்டாக மாறிடும். பட் இட் will take time அண்ட் மெயினான இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா யாரோ சொன்னீங்க எடுக்கணும்னா நம்மளே அதை எடுக்கலாம். அவ்வளோ கஷ்டம் கிடையாது, சிம்பிள் தான் அது. அண்ட் இன்வெஸ்டிங் இஸ் ஆல்சோ சிம்பிள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஹேவ் அ கிரேட் டே.